பெருங்கருணை இறைவன் பாம்பன் சுவாமிகள் தமது திருவரங்கத்திரட்டு 2ஆம் கண்டத்தில் வேதற்கு மேலா விளம்பும் அரிக்கும் அரர்க்கும் கோதற்ற வாகனமும் கொள்கொடியும் ஓர் உருவே வேதற்கு மேலா விளம்பும் அரிக்கும் அரர்க்கும் கோதற்ற வாகனமும் கொள்கொடியும் ஓர் உருவே பேதற்ற ஞான பெருக்கில் அமிழ்வார் இனிய காதற்குள் ஆமா கருணை இறையாம் வள்ளிநாதற்கு வாகனமும் நன்கொடியும் ஈருருவே பேது அற்ற ஞான பெருக்கில் அமிழ்வார் இனிய காதற்குள் ஆமா கருணை இறையாம் வள்ளிநாதற்கு வாகனமும் நன்கொடியும் ஈருருவே. இந்த பாடலில் பாம்பன் சுவாமிகள் என்ன விளக்குகின்றார் என்று சொன்னால், வேதற்கு அதாவது பிரம்மனுக்கும் மேலாக உள்ள அரிக்கும் அரணுக்கும் கொடியும் வாகனமும் ஒரே உரு. ஆனால் பேதற்ற ஞான பெருக்கில் அமைகின்றவர்களுடைய இனிய அன்பினுள் கருணை புரிபவனாக விளங்கக்கூடிய வள்ளிநாதற்கு வாகனம் வேறு கொடி வேறு. அது என்ன என்று பார்ப்போம். அயனாகிய பிரம்மனுக்கு அன்னம் வாகனமாகவும் கொடியாகவும் உள்ளது. அரியாகிய விஷ்ணுவுக்கு கருடன் வாகனமாகவும் கொடியாகவும் உள்ளது. அரணாகிய சிவனுக்கு நந்தி வாகனமாகவும் கொடியாகவும் உள்ளது. ஆனால் பேதமற்ற ஞான பெருக்கில் மூழ்குபவரின் இனிய அன்பிற்கு உரித்தாக்கக்கூடிய பெருங்கருணை இறைவனான வள்ளி மணாளன் ஆன முருகனின் வாகனம் வேறு கொடி வேறு. ஆம், வாகனம் மயில், கொடி சேவல் கொடி. எனவே சேவர் கொடியனை போற்றுவோம், நன்மைகள் எல்லாம் பெறுவோம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.